ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்திய அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். அவரை பற்றி சிலர் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அவரை இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த பிரதமர் என்று கூறுவார்கள். இன்னும் சிலர் அவருடைய சில முடிவுகளை கடுமையாக விமர்சிப்பார்கள். ஆனால் ஆதரிப்பவர்களும் சரி, எதிர்ப்பவர்களும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மறுக்க முடியாது. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர்களில் ஒருவர் தான் இந்திரா காந்தி. இன்னைக்கு நம்ம அவங்களோட வரலாறை தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு 2500க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எனக்கு இந்த ஆதரவை தந்தால் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. 1917 நவம்பர் 19ஆம் தேதி அப்போதைய அலகாபாத் நகரில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட்டது இந்திரா பிரியதர்சினி நேரு. அந்த குழந்தை பிறந்த குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய மையமாக இருந்த ஒரு நேரு குடும்பம். தந்தை ஜவஹர்லால் நேரு பின்னர் இந்தியாவின் முதல் பிரதமராக மாறப்போகும் நபர். தாய் கமலா நேரு சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தவர். இந்திரா காந்தியின் குழந்தை பருவம் மற்ற குழந்தைகளைப் போல மகிழ்ச்சியாக அமையவில்லை. காரணம், அவரது தந்தை அடிக்கடி ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வீட்டில் தந்தை இருப்பதை விட சிறையில் இருப்பதுதான் அதிகம். தாயும் உடல்நலக் குறைவால் அடிக்கடி மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். சிறு வயதிலேயே தனிமையும் அரசியல் போராட்டங்களையும் பார்த்து வளர்ந்தார் இந்திரா. அவர் வளர்ந்த ஆனந்த் பவன் என்ற வீடு ஒரு சாதாரண வீடு அல்ல. இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைமையகங்களில் ஒன்றாக இருந்தது. மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்கள் அந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வார்கள். ஒரு சிறுமியாக இருந்த இந்திரா அந்த தலைவர்களின் பேச்சுகளை கேட்டு வளர்ந்தார். அரசியல் என்பது அவருக்கு பள்ளியில் கற்றும் பாடம் அல்ல, வீட்டிலேயே கற்ற வாழ்க்கை பாடம். 1930களில் இந்திய சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது. அப்போது இந்திரா சிறுவர்களை ஒன்றிணைத்து வானர சேனை என்ற அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பில் இருந்து சிறுவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தகவல்களை எடுத்து செல்வது, கூட்டங்கள் பற்றிய தகவல்களை பகிர்வது போன்ற பணிகளை செய்தனர். சிறு வயதிலேயே தலைமைத்துவ திறமை இருந்தது என்பதை இது காட்டுகிறது. இந்திரா பல பள்ளிகளில் படித்தார். உடல்நல பிரச்சனைகளாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் அவரது கல்வி இடையிடையே பாதிக்கப்பட்டது. பின்னர் ரவீந்திரநாத் தாகூர் உருவாக்கிய சாந்தி சிநேகிதரில் படித்தார். அதன் பிறகு இங்கிலாந்துக்கு சென்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார். ஆனால் உடல்நல காரணங்களால் படிப்பை முழுமையாக முடிக்க முடியவில்லை. 1942ஆம் ஆண்டு அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பெரோஸ் காந்தி என்ற இளைஞரை திருமணம் செய்து கொண்டார். பெரோஸ் காந்திக்கும் மகாத்மா காந்திக்கும் குடும்ப உறவு எதுவும் இல்லை, பெயரில் மட்டும் காந்தி இருந்தது. இந்த திருமணத்திற்கு பல எதிர்ப்புகள் இருந்தன. ஆனால் இந்திரா தனது முடிவில் உறுதியாக இருந்தார். அதே 1942இல் மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார். நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. இந்திராவும் பெரோஸ் காந்தியும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்திய சுதந்திரத்திற்காக நேரடியாக போராடிய அனுபவம் அவருக்கு கிடைத்தது. 1944இல் ராஜீவ் காந்தி பிறந்தார். 1946இல் சஞ்சய் காந்தி பிறந்தார். பின்னர் இந்த இருவரும் இந்திய அரசியலில் முக்கியமான பெயர்களாக மாறினார்கள். குறிப்பாக ராஜீவ் காந்தி இந்தியாவின் பிரதமராகவும் ஆனார். 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமரானார். அந்த நேரத்திலிருந்து இந்திரா காந்தியின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. பிரதமரின் மகளாக மட்டுமல்லாமல் அவரது முக்கிய உதவியாளராகவும் செயல்பட தொடங்கினார். வெளிநாட்டு பயணங்கள், சர்வதேச மாநாடுகள், உலக தலைவர்களுடனான சந்திப்புகள் என அனைத்திலும் பங்கேற்றார். உலக அரசியலை மிக அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. 1950களில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்குள் அவரது செல்வாக்கு அதிகரிக்க தொடங்கியது. 1959ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது பல மூத்த தலைவர்கள் அவரை ஒரு அரசியல் வாரிசாக மட்டுமே பார்த்தனர். ஆனால் இந்திரா மெதுவாக தனது அதிகார வலையமைப்பை உருவாக்கி கொண்டிருந்தார். 1964இல் ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தார். இந்திய அரசியல் ஒரு பெரிய தலைவரை இழந்தது. அதன் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரானார். அவரது அமைச்சரவையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இந்திரா காந்தி நியமிக்கப்பட்டார். இது அவரது அரசியல் வாழ்க்கையின் அடுத்த கட்டமாக அமைந்தது. 1965இல் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திரா காந்தி மக்களிடம் மிகவும் பிரபலமான தலைவராக மாறத் தொடங்கினார். நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று மக்களை
சந்தித்தார். அவருடைய தன்னம்பிக்கை மற்றும் பேச்சு திறமை மக்களை கவர்ந்தது. 1966 ஜனவரி 11 இந்திய அரசியலை உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்தது. பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி சோவியத் ஒன்றியத்தின் தாஸ்கண்ட் நகரில் திடீரென மரணமடைந்தார். இந்தியா மீண்டும் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்திரா காந்தியை தேர்வு செய்தனர். காரணம், அவர் தங்களது கட்டுப்பாட்டில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான். 1966 ஜனவரியில் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றார். அப்போது சில அரசியல் எதிரிகள் அவரை ஊமையான பொம்மை என்று கேலி செய்தார்கள். ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் அந்த பொம்மை இந்திய அரசியலின் மிக சக்தி வாய்ந்த தலைவராக மாறப்போகிறார் என்பதை அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. பிரதமராக பதவியேற்ற உடனேயே அவருக்கு மலர்பாதை கிடைக்கவில்லை. நாட்டின் பொருளாதாரம் மோசமாக இருந்தது. உணவு பற்றாக்குறை இருந்தது. விலைவாசி உயர்ந்து கொண்டே இருந்தது. பலர் இந்திரா காந்தி நீண்ட காலம் பிரதமராக இருக்க முடியாது என்று நினைத்தார்கள். அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் சிண்டிகேட் என்று அழைக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் குழு ஒன்று இருந்தது. உண்மையில் நாட்டை அவர்கள்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்திரா காந்தி பேரளவில் பிரதமராக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இந்திரா காந்தி மெதுவாக தனது அதிகாரத்தை வலுப்படுத்த ஆரம்பித்தார். இதனால் கட்சிக்குள் மோதல்கள் அதிகரிக்க தொடங்கின. 1967 தேர்தல் இந்திரா காந்திக்கு முதல் பெரிய சோதனையாக அமைந்தது. காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் முந்தைய தேர்தல்களைப் போல பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. இது இந்திரா காந்திக்கு ஒரு எச்சரிக்கை மணி போல இருந்தது. மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பழைய அரசியல் முறைகள் இனி வேலை செய்யாது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். 1969 ஆண்டு இந்திய அரசியலை மாற்றிய ஒரு மிகப்பெரிய முடிவை இந்திரா காந்தி எடுத்தார். நாட்டின் முக்கிய 14 வங்கிகளை தேசியமயமாக்கினார். அதற்கு முன்பு பெரிய பணக்காரர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு மட்டுமே வங்கி கணக்குகள் எளிதாக கிடைத்தன. ஏழைகள், விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்கள் கடன் பெற மிகவும் சிரமப்பட்டனர். இதை மாற்ற வேண்டும் என்று கூறிய இந்திரா காந்தி வங்கிகளை அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இந்த முடிவு ஏழை மக்களிடையே அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை உருவாக்கியது. அதே 1969 குடியரசுத் தலைவர் தேர்தலை சுற்றி காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் மோதல் வெடித்தது. சிண்டிகேட் தலைவர்கள் ஒரு வேட்பாளரை ஆதரித்தனர். இந்திரா காந்தி ஒரு வேட்பாளரை ஆதரித்தார். இறுதியில் காங்கிரஸ் கட்சி 2 பிரிவுகளாக உடைந்தது. ஒரு பக்கம் பழைய காங்கிரஸ் தலைவர்கள், மறுபக்கம் இந்திரா காந்தி. பலர் இப்போது இந்திரா காந்தியின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தனர். ஆனால் நடந்தது அதற்கு நேர்மாறாக இருந்தது. 1971 தேர்தலில் முன்னிட்டு இந்திரா காந்தி ஒரு சக்தி வாய்ந்த கோஷத்தை மக்களிடம் கொண்டு சென்றார். கரீபி கட்டாவோ, அதாவது வறுமையை ஒழிப்போம். இந்த கோஷம் நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், கிராம மக்கள் என பல தரப்பினரும் இந்திரா காந்தியை ஆதரிக்க தொடங்கினர். தேர்தல் முடிவுகள் வெளியான போது அவரது காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இனி அவர் ஒரு சாதாரண பிரதமர் இல்லை, இந்திய அரசியலின் மிகப்பெரிய சக்தியாக மாறியிருந்தார். ஆனால் 1971 அவருக்கு இன்னும் பெரிய சவால் ஒன்று காத்திருந்தது. அப்போது இன்றைய பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. மேற்கு பாகிஸ்தான் அரசு கிழக்கு பாகிஸ்தான் மக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தியது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுந்தனர். இந்தியாவின் எல்லை மாநிலங்கள் பெரும் அழுத்தத்தை சந்தித்தன. இந்திரா காந்தி உலக நாடுகளிடம் உதவி கேட்டார். பல நாடுகளுக்கு நேரில் சென்று நிலைமையை விளக்கினார். ஆனால் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. இறுதியில் 1971 டிசம்பரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே போர் வெடித்தது. இந்திய இராணுவம் மிக திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்தது. தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை ஒருங்கிணைந்து செயல்பட்டன. வெறும் 13 நாட்களில் போர் முடிவுக்கு வந்தது. உலக வரலாற்றிலேயே மிக வேகமாக முடிவடைந்த போர்களில் இதுவும் ஒன்று. சுமார் 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைந்தனர். இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய சரணடைதலாக கருதப்படுகிறது. கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாக உருவானது. அந்த புதிய நாட்டிற்கு பங்களாதேஷ் என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த வெற்றிக்கு பிறகு இந்திரா காந்தியின் புகழ் உச்சத்தை எட்டியது. இந்தியா முழுவதும் மக்கள் அவரை வீராங்கனை போல பார்த்தார்கள். சிலர் அவரை துர்கா தேவி என்று கூட புகழ்ந்தார்கள். உலக நாடுகளும் இந்தியாவை புதிய பார்வையில் பார்க்க தொடங்கின. இந்தியா ஒரு பிராந்திய சக்தியாக உயர்ந்தது. அந்த வெற்றியின் மையத்தில் இந்திரா காந்தி இருந்தார். 1972 பாகிஸ்தான் பிரதமர் ஜுல்பிகார் அலி புட்டோவுடன் சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உறவுகளில் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது. போரில் வென்ற பிறகும் அரசியல் தீர்வை நோக்க செல்ல முயன்றார் இந்திரா காந்தி. 1971 போருக்கு பிறகு இந்திரா காந்தி இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக மாறியிருந்தார். அவரது செல்வாக்கை எதிர்க்க யாரும் இல்லை என்ற நிலை உருவானது. ஆனால் அதிகாரம் அதிகரிக்க எதிர்ப்புகளும் அதிகரிக்க தொடங்கின. பொருளாதார பிரச்சனைகள், பண
பணவீக்கம், மாணவர்கள் போராட்டங்கள், எதிர்க்கட்சிகளின் இயக்கங்கள் ஆகியவை அடுத்த சில ஆண்டுகளில் பெரிய புயலாக மாறப்போகின்றன. இந்திரா காந்தியின் வாழ்க்கையில் அடுத்த சர்ச்சை எமர்ஜென்சி என்ற பெயரில் வந்தது. 1973 முதல் இந்தியாவின் பொருளாதாரம் சிக்கல்களை சந்திக்க ஆரம்பித்தது. உலக அளவில் எண்ணெய் விலை உயர்ந்தது. இந்தியாவில் பணவீக்கம் அதிகரித்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறிக்கொண்டே போனது. வேலைவாய்ப்பு குறைந்தது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்தது. மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என பல தரப்பினரும் அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் குஜராத் மற்றும் பீகார் மாநிலங்களில் பெரிய அளவில் மாணவர் போராட்டங்கள் வெடித்தன. இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் களமிறங்கினார். மக்கள் அவரை அன்பாக ஜேபி என்று அழைத்தார். அவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்திரா காந்தி அரசுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க ஆரம்பித்தார். இந்நிலையில் 1971 தேர்தலில் இந்திரா காந்தி வென்றது தொடர்பாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது. அவரது எதிரணி வேட்பாளர் ராஜ் நாராயணன் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். பல ஆண்டுகள் நடந்த விசாரணைக்கு பிறகு 1975 ஜூன் 12 அன்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சி தீர்ப்பை வழங்கியது. இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று நீதிமன்றம் கூறியது. இந்த தீர்ப்பு இந்திய அரசியலை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எதிர்க்கட்சிகள் உடனே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன. ஜெயபிரகாஷ் நாராயணன் நாடு முழுவதும் பெரிய போராட்டங்களை நடத்த அழைப்பு விடுத்தார். இந்தியா ஒரு அரசியல் நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. 1975 ஜூன் 25 இரவு இந்திய வரலாற்றை மாற்றிய ஒரு முடிவை இந்திரா காந்தி எடுத்தார். நாட்டில் அவசர நிலை அல்லது எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ காரணம் நாட்டின் பாதுகாப்புக்கும் உள்நாட்டு அமைதிக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதுதான். ஆனால் எதிர்க்கட்சியின் இதை ஜனநாயகத்தை ஒடுக்குவதற்காக எடுக்கப்பட்ட முடிவு என்று குற்றம் சாட்டினர். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ணா அத்வானி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். பல செய்தியாளர்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர். அரசுக்கு எதிராக செய்திகள் வெளியிட தடை செய்யப்பட்டது. அந்த காலத்தில் காலை எழுந்து செய்தித்தாளை பார்த்த மக்களுக்கு பல செய்திகள் வெட்டப்பட்டு காலியாக இருப்பது சாதாரண காட்சியாக மாறியது. பத்திரிகை சுதந்திரம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. அரசை விமர்சிப்பது ஆபத்தான விஷயமாக மாறியது. இன்று நாம் சமூக ஊடகங்களில் சுதந்திரமாக கருத்து தெரிவிப்பதை நினைத்து பார்த்தால் அந்த காலத்தின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியும். எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தியின் செல்வாக்கு அதிகரித்தது. அவர் எந்த அதிகாரப்பூர்வ பதவியிலும் இல்லாவிட்டாலும் அரசின் பல முக்கிய முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடு திட்டம் மிகவும் சர்ச்சைக்குரியதாக மாறியது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல இடங்களில் கட்டாய கருத்தடை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. டெல்லி உள்ளிட்ட பல நகரங்களில் குடிசை பகுதிகள் அகற்றப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தனர். இதனால் பொதுமக்களிடையே அதிருப்தி அதிகரித்தது. ஆனால் அதே நேரத்தில் எமர்ஜென்சிக்கு ஆதரவாக பேசுபவர்களும் இருந்தார்கள். அவர்கள் கூறியதாவது, அந்த காலத்தில் ரயில்கள் நேரத்திற்கு ஓடின, அரசு அலுவலகங்கள் ஒழுங்காக செயல்பட்டன, வேலை நிறுத்தங்கள் குறைந்தன, நிர்வாகம் வேகமாக இயங்கியது என்பதுதான். ஆனால் எமர்ஜென்சி பற்றி இன்று வரை விவாதம் நடக்கிறது. சிலர் அதை இந்திய ஜனநாயகத்தின் மிக இருண்ட காலம் என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் அது நாட்டில் ஒழுங்கை கொண்டு வந்த காலம் என்று வாதிக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்திய ஜனநாயக வரலாற்றில் மிக அதிகமாக பேசப்படும் காலம் இதுதான். 1976 முழுவதும் எமர்ஜென்சி தொடர்ந்தது. எதிர்க்கட்சியின் பலவீனமடைந்திருந்தன. ஊடகங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தன. இந்திரா காந்தியின் அதிகாரம் உச்சத்தில் இருந்தது. பலர் இனி தேர்தல் வராது என்று கூட நினைக்க ஆரம்பித்தனர். ஆனால் 1977 இந்திரா காந்தி ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுத்தார். நாடாளுமன்ற தேர்தலை அறிவித்தார். மக்கள் தன்னை ஆதரிப்பார்கள் என்று நம்பினார்கள். எமர்ஜென்சி காலத்தில் நடந்தவற்றை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான போது இந்திய அரசியல் வரலாற்றையே மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பல ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த இந்திரா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தோல்வி அடைந்தன. இந்திரா காந்தி தன் சொந்த தொகுதியிலேயே தோற்றார். ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. இந்தியாவில் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசு மத்திய அரசை ஆட்சியை பிடித்தது. 1977 தேர்தல் ஒரு முக்கியமான செய்தியை உலகிற்கு சொன்னது. இந்திய ஜனநாயகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதை தான் அது நிரூபித்தது. 1977 தேர்தலுக்கு தோல்விக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சியை அமைத்தது. மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் புதிய பிரதமரானார்.
பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாக மாறியது. இது இந்திய அரசியலில் ஒரு புதிய அத்தியாயமாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி மீது பல விசாரணைகள் தொடுக்கப்பட்டன. எமர்ஜென்சி காலத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. சில வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்த கைது நடவடிக்கைகள் எதிர்பாராத விளைவை ஏற்படுத்தின. மக்களில் ஒரு பகுதி அவருக்கு மீண்டும் அனுதாபம் காட்ட ஆரம்பித்தது. 1978 இந்திரா காந்தி புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். காங்கிரஸ் கட்சி பல பிரிவுகளாக உடைந்திருந்தது. அதிலிருந்து அவர் தனியாக காங்கிரஸ் என்ற பிரிவை உருவாக்கினார். அதற்கு பெயர் ஐ என்று பெயர் வைக்கப்பட்டது. ஐ என்பது இந்திரா என்பதை குறித்தது. மெதுவாக மீண்டும் மக்களிடையே ஆதரவை பெற ஆரம்பித்தார். இந்நேரத்தில் ஜனதா கட்சி அரசாங்கத்திற்குள் பிரச்சனைகள் அதிகரித்தன. பல தலைவர்கள் ஒருவருடன் ஒருவர் மோதிக்கொண்டனர். மக்களுக்கு நிலையான ஆட்சி கிடைக்கவில்லை. இதனால் மக்கள் மீண்டும் இந்திரா காந்தியை நோக்கி பார்க்க ஆரம்பித்தனர். 1979 ஜனதா அரசு சரிந்தது. நாடு மீண்டும் தேர்தலை சந்தித்தது. 1980 தேர்தலில் இந்திரா காந்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். வெறும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தோல்வியடைந்த அதே தலைவர் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக திரும்பினார். இந்திய அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக கருதப்படுகிறது. ஆனால் அதிகாரத்திற்கு திரும்பிய சில மாதங்களிலேயே இந்திரா காந்தியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் ஒன்று நடந்தது. 1980 ஜூன் 23 அவரது இளைய மகன் சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்தில் உயிரிழந்தார். சஞ்சய் காந்தி ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருந்தாலும் இந்திரா காந்தியின் அரசியல் வாரிசாக பார்க்கப்பட்டவர். எமர்ஜென்சி காலத்தில் அவரது செல்வாக்கு மிக அதிகமாக இருந்தது. இந்திரா காந்தி அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். திடீரென நடந்த விமான விபத்து அவரை மனதளவில் மிகவும் பாதித்தது. சஞ்சய் காந்தி இறந்த பிறகு குடும்பத்திலும் அரசியலும் ஒரு வெற்றிடம் உருவானது. அப்போது இந்திரா காந்தியின் மூத்த மகன் ராஜீவ் காந்தி அரசியலில் இல்லை. அவர் இந்தியன் ஏர்லைன்ஸில் விமானியாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அரசியலில் ஈடுபடுவதில் அவருக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் குடும்ப சூழ்நிலை மாறியது. காங்கிரஸ் கட்சிகள் இருந்த பலர் சஞ்சயின் இடத்தை ராஜீவ்காந்தி நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்த ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் தயங்கிய ராஜீவ் இறுதியில் அரசியலுக்குள் வர ஒப்புக்கொண்டார். 1981 ராஜீவ் காந்தி அரசியலுக்குள் அதிகாரப்பூர்வமாக நுழைந்தார். அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு மெதுவாக அவர் தேசிய அரசியலில் முக்கிய முகமாக மாற ஆரம்பித்தார். இந்நேரத்தில் இந்தியா பல புதிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் தீவிரவாத இயக்கங்கள் வளர ஆரம்பித்தன. ஜர்னேயில் சிங் பிந்த்ரான்வாலே என்ற மத தலைவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தனர். பஞ்சாப் மாநிலத்தின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்திருந்தது. 1982 மற்றும் 1983 காலகட்டத்தில் பஞ்சாபில் வன்முறை அதிகரித்தது. காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். பல இடங்களில் கொலைகள் நடந்தன. இந்திய அரசுக்கு இது மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலாக மாறியது. பிந்த்ரன்வாலே மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அமிர்தசரில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயிலுக்குள் தஞ்சம் புகுந்தனர். அங்கிருந்து ஆயுத நடவடிக்கைகள் நடத்தப்படுவதாக உளவுத்துறைகள் தெரிவித்தன. இதனால் இந்திரா காந்தி மிகவும் கடினமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த முடிவுதான் பின்னர் இந்திய வரலாற்றையே மாற்றியது. 1984 ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற இராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டது. அது வெறும் ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இந்திரா காந்தியின் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்திற்கான தொடக்கமும் அதுதான். 1980களின் ஆரம்பத்தில் பஞ்சாப் மாநிலம் மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் இருந்தது. சீக்கிய சமூகத்தின் சில அரசியல் கோரிக்கைகள், மாநில உரிமைகள், மத அடையாளம் போன்ற பிரச்சனைகள் தீவிரமடைந்தன. இந்த சூழ்நிலையில் ஜர்னேயில் சிங் பிந்த்ரன்வாலே என்ற மத தலைவர் மிகவும் பிரபலமானவராக உருவெடுத்தார். ஆரம்பத்தில் மத தலைவராக இருந்த அவர் பின்னர் அரசியல் மற்றும் ஆயுத இயக்கங்களுடன் தொடர்புடையவராக பார்க்கப்பட்டார். 1982 முதல் 1984 வரை பஞ்சாபில் பல வன்முறை சம்பவங்கள் நடந்தன. காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் தாக்கப்பட்டனர். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது. இந்திய அரசுக்கு இது மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனையாக மாறியது. இந்த நேரத்தில் பிந்த்ரன்வாலே மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அமிர்தசரில் உள்ள சீக்கியர்களின் மிக புனிதமான இடமான பொற்கோவிலுக்குள் தங்கியிருந்தனர். அந்த வளாகத்திற்குள் ஆயுதங்கள் சேமிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் இந்திய உளவுத்துறைகள் தெரிவிக்கப்பட்டன. இந்திரா காந்தி முதலில் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க முயன்றார். பல அரசியல் முயற்சிகள் நடந்தன. ஆனால் நிலைமை சீராகவில்லை. இறுதியில் இந்திய அரசு ஒரு கடினமான முடிவை எடுத்தது. 1984 ஜூன் மாதம் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தொடங்கப்பட்டது. இந்திய இராணுவம் பொற்கோயில் வளாகத்திற்குள் நுழைய உத்தரவிடப்பட்டது. இது இந்திய வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய இராணுவ நடவடிக்கையில் ஒன்றாக மாறியது. ஜூன் 3 முதல் 6 வரை நடந்த நடவடிக்கைகளில் கடுமையான துப்பாக்கி சண்டைகள் நடந்தன. இராணுவமும் ஆயுத குழுக்களும் மோதிக்கொண்டன. இறுதியில் பிந்த்ரன்வாலே கொல்லப்பட்டார். இந்திய இராணுவம் வளாகத்தின் கட்டுப்பாட்டை
கைப்பற்றியது. ஆனால் இந்த நடவடிக்கை பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. காரணம், சீக்கியர்களின் மிக புனிதமான வழிபாட்டு தலத்திற்குள் இராணுவம் நுழைந்தது. உலகம் முழுவதும் இருந்த பல சீக்கியர்கள் இதனால் கடும் அதிருப்தி அடைந்தனர். பலர் இதை மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்று கருதி ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு பாதுகாப்பு அமைப்புகள் இந்திரா காந்திக்கு எச்சரிக்கை விடுத்தன. குறிப்பாக அவரது பாதுகாப்பில் இருந்த சீக்கிய பாதுகாவலர்களை மாற்ற வேண்டும் என்று சில அதிகாரிகள் ஆலோசனை கூறினர். ஆனால் இந்திரா காந்தி அதற்கு முழுமையாக சம்மதிக்கவில்லை. ஒரு மதத்தை சேர்ந்தவர்களை சந்தேகப்படுவது தவறான செய்தியை அனுப்பும் என்று அவர் கருதியாக கூறப்படுகிறது. 1984 அக்டோபர் 31 அன்று காலை இந்திரா காந்தி தனது இல்லத்திலிருந்தே ஒரு தொலைக்காட்சி நேர்காணலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். வழக்கம் போல் தனது வீட்டு தோட்டம் வழியாக நடந்து சென்றார். அப்போது அவரது பாதுகாப்பு பணியில் இருந்த 2 பாதுகாவலர்கள் பியாந்த் சிங் மற்றும் சத்வந்த் சிங் திடீரென அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பல குண்டுகள் இந்திரா காந்தியை தாக்கின. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர்கள் பல மணி நேரம் போராடினார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. 1984 அக்டோபர் 31 அன்று இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி உயிரிழந்தார். இந்த செய்தி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல லட்சம் மக்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர். உலக நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர். ஆனால் அதன் பிறகு நடந்தது இன்னும் வேதனையானது. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே டெல்லி உள்ளிட்ட பல நகரங்களில் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரங்கள் வெடித்தன. ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் தாக்கப்பட்டனர். வீடுகள், கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. பலர் உயிரிழந்தனர். இந்த கலவரங்கள் இந்திய வரலாற்றின் மிகவும் சோகமான சம்பவங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றன. பல ஆண்டுகளாக இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைகள், விவாதங்களும் தொடர்ந்து நடந்தன. இந்திரா காந்தியின் மறைவுக்கு பிறகு அவரது மகன் ராஜீவ் காந்தி இந்தியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றார். ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட சோகம் இந்திய அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக மாறியது. இன்று இந்திரா காந்தியை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. சிலர் அவரை இந்தியா வலிமையான நாடாக மாற்றிய தலைவர் என்று பாராட்டுகிறார்கள். சிலர் எமர்ஜென்சி போன்ற நடவடிக்கைகளுக்காக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் இந்திய வரலாற்றில் அவருடைய தாக்கத்தை யாராலும் மறுக்க முடியாது. 1917 அலகாபாத்தில் பிறந்த ஒரு சிறுமி இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக உயர்த்தி போர்களை வென்று உலக அரங்கில் இந்தியாவின் பெயரை உயர்த்தி இறுதியில் தனது உயிரையே இழந்தார். இதுதான் இந்திரா காந்தியின் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா லைவையும் மறக்காமல் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.